மண்கடாயில் நல்லி எலும்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இதில் வந்து 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா கறியும் நல்லி எலும்பும் எடுத்துருக்காங்க. எடுத்து நல்லா அது வந்து 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க கறியை. அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கறியை வந்து அதில் போட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் பொடியும் உப்பு சேர்த்துருக்கேங்க. அப்போ கறி நல்லா வேகட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க கறியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சுங்க கறி. இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கும்போது மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மண்கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட சோம்பு போட்டு நான் தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இதே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 நாட்டு தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதே நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்காங்க. சேர்த்து இதே நல்லா வதக்கிக்கலாங்க. ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு பத்தலைன்னு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம குழம்பை இறக்கிடலாங்க. இப்போ நல்லா குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச முட்டை சேர்த்துருக்காங்க. இன்னும் குழம்பு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.